பண்ணியே ஆகணுமே. திரும்ப டெலிவரிக்கு போறேன்னு எப்படி இவர்கிட்ட சொல்றது? புரியுது, உனக்கு உங்க அம்மா சுமையை குறைக்கணும். ஆனா நீ செய்ய போறது இந்த வீட்டோட கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தர் இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. நிச்சயமா இவர் பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. ஆனாலும் இவர்கிட்ட கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை பெர்மிஷன் கொடுக்காட்டி நான் என்ன செய்ய போறேன்? முருகா, என்ன கண்மணி, வர வர நேரங்காலம் பார்க்காம முருகரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க போல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இவ்வளவு லேட் ஆச்சு. இந்த நேரத்துல சாமி கும்பிட்டா ஏதாவது காரணம் இல்லாம இருக்கும். என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா பார்ட்னர்? அன்பு, அது வந்து அப்ப என்னமோ இருக்கு, சொல்லுங்க. அன்பு, அது அம்மா, எங்க அம்மா இருக்காங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்க அவங்க உடம்பு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு. என்னாச்சு? மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்க, பாவம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக நான். பாவம், அவங்களுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை இல்ல. பரவாயில்லையே, அம்மா மேல உங்களுக்கு பிரியம்லாம் இருக்கே. முன்னெல்லாம் அம்மா பேச்சு எடுத்தாலே உங்களுக்கு கோவம் வரும். என்ன செய்யறது, மனசுக்குள்ள அந்த மனிதாபிமானம் இன்னும் இருக்கே. உங்க அம்மா நல்லவங்க தான். என்ன இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த பொய்யால என் வாழ்க்கையை புரட்டி போட்டாங்க. அதை மட்டும் என்னால மறக்க முடியாது கண்மணி. என்னாச்சு ஒரு மாதிரியா பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஏய், எல்லாம் சரியாயிடும். உங்க அம்மா நல்லபடியா உடம்பு தேறிடுவாங்க. அதான் முருகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, அவர் பார்த்துப்பாரு. கவலைப்படாத, போய் படு. போய் படுங்க. சரி. குட் நைட். குட் நைட். இதுக்கு மேல இவர்கிட்ட கேட்கவும் முடியாது. நான் என்னதான் செய்ய போறேனோ?